ஹலோ ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் எல்லாரையும் இந்த ரூட் சேனலில் வரவேற்கிறேன். இப்போ நம்ம இந்த சேனல் ஆரம்பித்ததோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை விவசாயத்தை நாங்கள் செய்கிறதன் மூலமாக அந்த இயற்கை விவசாயத்துடைய பெனிஃபிட்டை உங்கள் எல்லாருக்கும் காமிக்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் நேச்சர் அண்ட் நேட்டிவ் ஃபுட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வீடியோவை எடுத்து உங்கள் எல்லாருக்கும் காமிக்கணுன்ற ஒரு ஆசையில் தான் நாங்கள் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த சேனலில் நாங்கள் என்னென்ன மாதிரியான வீடியோக்கள் போட போகிறோம், இந்த பயணம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம ஃப்ரெண்டு ஜஹீர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நம்ம இந்த சேனலுடைய அடிப்படையான நோக்கமே என்னன்னு சொன்னால், தரமான உணவை உற்பத்தி செய்கிறது தான். தரமான உணவை உற்பத்தி செய்கிறதுனால நாமளும் இதில் பயனடையணும், நம்மளை சுற்றி வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே பயனடையணும். அதுதான் இதோட அடிப்படையான நோக்கமே. ஸோ அதுக்காக நம்ம எடுத்துருக்கக்கூடிய முதல் படி முயற்சி தான் இந்த 7.25 ஏக்கர். ஓகே, 7.25 ஏக்கர் நாங்கள் வாங்கியிருக்கிறோம், அதை தான் சொல்கிறாரு. இப்போ நம்ம அதுக்காக எடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இந்த 7.25 ஏக்கர். ஸோ இந்த 7.25 ஏக்கரில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் படிப்படியாக உங்களுக்கு நம்ம காமிக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த சேனல் த ரூட். ஸோ நீங்கள் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்ற விஷயத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம காமிக்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னால், நம்ம மண்ணை தயாரிக்கிறதுலேருந்து மண்ணை தயாரிக்கிறதுலேருந்து விதைக்கிறதுலேருந்து உங்களுக்கு அறுவடை வரைக்கும் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வரும். ஸோ நாங்கள் கேட்டுக்கிறது என்னன்னு சொன்னால், எங்களுடைய இந்த இயற்கை வாழ்வை நோக்கிய ஒரு பயணத்தில் ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் அதை பயணிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம். முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் தோஃபிக், நம்ம உணவு ரொம்ப அடிப்படையான விஷயம். ஸோ உணவு ஒரு காலத்தில் மக்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுக்காக தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன சொன்னால், அந்த சாப்பாடுவே ஃபுல்லாகவே விஷமமாயிடுச்சு. இந்த சம்பாதிக்கிற காசு சாப்பாடுக்கு செலவு பண்ணி இவங்க வாங்குறாங்க. ஆனால் அது செலவு பண்ணி வாங்கி அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சிக்காயிடுறாங்க. கரெக்டாக சிக்காயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களுக்கு அவங்க சம்பாதிக்கிற காசு எடுத்துன்னு போயிட்டு மருந்து கடையில் கொடுத்து அதில் செலவழிக்கிறாங்க. ஸோ உடம்பும் கெடுத்துக்கிட்டு, காசு கொடுத்து உடம்பும் கெடுத்துக்கிட்டு அங்கேயும் போய் செலவு பண்ணுறது, அது நம்ம மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம தரமான உணவு கொடுக்குறோன்றது நோக்கமே மக்களுக்கு ஒரு ஹெல்த்தியான உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். தரமான உணவு சொன்னால் ஒரு ஹெல்த்தியான ஃபுட். அது ஹெல்த்தியான ஃபுட்னா என்னன்னு சொன்னால், அசல் இயற்கையான முறையில் போகிறது தான் ஹெல்த்தியான ஃபுட். ஏன்னா இயற்கையும் மனுஷனும் ஒரு பாண்ட். அது ஆக்சுவலாக இது நம்ம பிரிக்கவே முடியாது. இது பிரித்தோம் அப்படின்னு சொன்னாலே உடம்புக்கு கேடு. ஸோ நம்ம உடம்புக்கு கேடு இல்லாமல் இருக்கணுன்றது முக்கியமான விஷயம். நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நல்ல உணவு எடுத்துக்கணும். ஸோ நல்ல உணவுன்னு சொன்னாலே இயற்கையான உணவு தான். ஸோ நம்ம இயற்கைக்கு எதிராக போகாமல் இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நம்ம லீட் பண்ணலாம். நம்ம இங்கே இந்த இயற்கை விவசாயம் நம்ம சொல்லிட்டோம். இந்த இயற்கை விவசாயத்தில் நம்ம எந்த மாதிரியான விவசாய முறையை நம்ம கையாள போகிறோம். ஏன்னா இது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது விவசாயம் பண்ணுறதுல. இயற்கை விவசாயத்தில் நிறைய மெத்தட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம கையில் எடுக்கக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அணிநிழற் காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அணிநிழற் காடு பற்றி ஒரு திருக்குறளே இருக்குது. அந்த குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிழற் காடும் உடைய தரன் அப்படின்னு சொல்லிட்டு குறள் இருக்குது. இந்த குறளோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன், நீங்கள் அதை படித்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த அணிநிழற் காடுன்றது என்ன, அது நம்ம எப்படி பண்ண போகிறோம், அதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ காடுன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். ஸோ காடு சொன்னாலே ஒரு அழகு, ஒரு பயம் ரெண்டுமே இருக்கும். நம்ம உருவாக்கக்கூடிய அந்த காடில் யானை, சிங்கம், புலி, மான் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம உருவாக்கக்கூடிய அந்த காடில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் உணவாக தான் இருக்கும் ஃபுல்லாக. ஸோ உணவு காடு தான் நம்மளோடைய கான்செப்ட். ஸோ இது நீங்கள் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே மிக்சடாக இருக்கும். உங்களுக்கு பெரிய மரங்கள் இருக்கும், சின்ன மரங்கள் இருக்கும், உங்களுக்கு சின்ன சின்ன செடிங்க இருக்கும், உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அங்கே யாரும் போய் தண்ணி பாய்க்கிறதுலாம் கிடையாது, அங்கே யாரும் போய் உங்களுக்கு களை எடுக்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு அது எப்படி நல்லா வளமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே ஒரு இயற்கையிலே எல்லாமே உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடோடு இருக்கும். உங்களுக்கு அங்கே பூச்சியும் இருக்கும். அது எல்லாமே ஈகோ சிஸ்டமுடைய ஒரு பகுதி தான் அது எல்லாமே. ஸோ நம்ம அதே கான்செப்டை காப்பி பண்ணி நம்மளுடைய நிலத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் அது நம்மளுடைய கான்செப்ட், அணிநிழற் காடு. ஸோ இதில் அணியாக உங்களுக்கு ஒவ்வொரு மரங்களும் உங்களுக்கு இருக்கும். அதில் அது எல்லாமே உணவாக இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய காலத்தில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இதை எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வீடியோவாக நாங்கள் காமிக்கிறோம். ஸோ எங்களோட தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன காட்டுறோன்னு சொன்னால், நாங்கள் சொன்ன மாதிரி இங்கே விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு இடம் வாங்கியிருக்கோம்.
இடம் வாங்கி இந்த விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். இயற்கை விவசாயத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முதல் ஒரு வேலையாக எங்களோட இடத்த சுற்றி ஃபென்சிங் போட்டுட்டு ஃபென்சிங் வேலையை ஆரம்பித்து அதை வந்து முடிச்சாச்சு. ஸோ அதோடைய கிளிப்ஸ் வந்து நாங்கள் இப்போ உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ அதை தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறோம். இதுதான் நம்மளுடைய இடம். இப்போ நம்ம வாங்கியிருக்க இடம் இது மொத்தம் வந்து ஒரு 7.25 ஏக்கர் இது மொத்தமாக. இந்த இடத்துல தான் நம்ம வந்து எல்லா விதமான வந்து பயிரும் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ஆல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் திஸ் பிளேஸ். ஓகே, ஸோ இந்த இடத்த நல்லா பார்த்துக்கோங்க. ஃப்யூச்சரில் இந்த இடம் எப்படி மாற போகுதுன்றதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க கூடிய விரைவில், இறைவன் நாடினால். பின்னாடி பார்த்தீங்கன்னா கல் இறக்கிட்டு இருக்காங்க ஃபென்சிங் போடுறதுக்கு லாரியில். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் ஒரு கடுமையான வேலை. ஒரு கல்லும் எவ்வளோ வெயிட் இருக்கும்? ஒரு கல் எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கிலோச்சும் இருக்கும். 100 கிலோ இருக்கும் வெயிட்டு. இந்த இடம் வாங்குறதுக்கு முக்கியமான காரணமே நம்ம வெள்ளசாமி அண்ணன் தான். இவர் மூலியமாக தான் நம்ம இந்த இடத்த வாங்கியிருக்கோம். நல்லா இல்லை அது இந்த அண்ணன் தான் நம்மளை வந்து ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. நாய் வந்துச்சு. ரொம்ப நன்றி அண்ணா. இப்போ நம்ம வந்து சாப்பிட போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு அதே டைமில் வந்து அவங்களுக்கும் வந்து ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நம்ம வந்து கல் இறக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு. ஆமாம், கல்லுன்னா நீங்கள் வேறு எதாவது நினச்சிடாதீங்க. அந்த இது ஃபென்சிங் கல் ஃபென்சிங் கல் வந்து இறக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு நாமளும் சாப்பிட்டு வந்து வேலையை கண்டினியூ பண்ணலாம். நம்ம வந்து ரெகுலராக வந்து காசாக சாப்பிட வருவோம். இங்கே அதிகமான கடைகள்லாம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து டெய்லி வந்து காசா சாப்பிடுவோம். இடம் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஒவ்வொருத்தரும் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து 2 கிலோமீட்டர் வரணும் நம்ம இடத்துல இருந்து. காலையில் சாப்பிடுங்க. எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா ட்ராஃபிக் அங்கே சின்சியராக வந்து நின்று பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இடத்த மார்க் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து ஓட்டணும். கூட ட்ராஃபிக் இருக்காது. எல்லாம் வேலை முடிஞ்சிச்சா? எவ்வளோ வேலை முடிஞ்சிச்சு? போயிட்டு எல்லாம் பாதி வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம பாதி அந்த பார்டர் ஃபுல்லாக எடுத்துட்டா நம்ம நாளைக்கு வந்து கல் ஊண்டிடலாம். கல் ஊண்டிட்டா வலை பிஞ்சிக்கலாம். வலை பிஞ்சினா இந்த ஊரில் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சரியான வெயில். ஆனால் வந்து என்னன்னு சொன்னால் இந்த ஊரில் வந்து ஒரே டைமில் 2 சன்னு. என்ன 2 சன்? 2 சன்னு ஒரே டைமில் 2 சன்னு தாங்க முடியல. வெறும் பார்டர் மட்டும் தான் ஓட்டுறேன் இப்போ. ஏன்னா சமமாக இருந்தால் தான் வேலை ஈஸியாக நடக்கும். இல்லாட்டி வந்து ரொம்ப கஷ்டமாகிடும். அன்ஈவனாக இருக்கும், நல்லா இருக்காது. நம்மளோட கவுண்டி பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் வந்து டிராக்டர் வச்சு இன்றைக்கி ஃபுல்லாக வேலையெல்லாம் முடிக்க போகிறேன்.
செம்ம டேஸ்ட்டு. சென்னையிலலாம் நான் குடிச்சிருக்கேன், இந்த மாதிரி டேஸ்ட்லாம் வந்ததுலாம் கிடையாது. டவுனுக்குள்ளே இருக்காங்க சார், நம்ம தெரியாது. வேறு லெவலில் இருக்குது. கிராமங்களில் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியாது. டவுனுக்குள்ளே இதோட டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டு. ஏரியா எந்த ஏரியா தெரியுமா உங்களுக்கு? எந்த இடம்? நம்ம வேம்பார்லேருந்து எடுத்துக்கோங்க. நம்ம இது சாயலூர்லேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் ஏன்னா வேணாலும் வண்டி நிப்பாட்டி சாப்பிட்டு பாருங்க. அப்படிங்களா? ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். இது நீங்கள் என்ன வந்து தோட்டம் மாதிரி வச்சு எடுக்கிறீங்களா இல்லை வந்து? பனைமரம் தான் சார். அதை பனைமரம் தோட்டம் மாதிரி உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு மரங்கள்லாம் கிடக்குது பார்த்தீங்களா? ஆமாம்மா. இது இப்படியே வரிசையாக இருக்கும், அப்படியே இறக்கிறோம். இது ஒரு 3:30 கிலோ இறக்கி முடிச்சிடும் காலையில். இந்த மரத்துக்கு 2 மணிக்கு போகணும். 15 மரம் பார்த்தீங்களா? 2 மணிக்கு போனால் தான் கரெக்டாக அந்த சுண்ணாம்பகம் அடிக்க இந்த மரத்தில் இறக்க கரெக்டாக தயாரிக்கும். 1 மணிக்கும் போயிடுவாங்க. கிராமங்களில் ஊற்றுறோம்ல, எப்படி எல்லோரும் சாப்பிடக்கூடிய எப்படி எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி கொண்டு வரணும். அதனால் நம்ம நெட்டேன். காலையில் ஒரு 2 பேர் கேட்டாங்க, ஓலையை போட்டு கலக்கி கொடுங்க அப்படின்னு சொல்ல பிறகு ஓலையை போட மாட்டேன். நார்மலாகவே கொண்டு வந்துடுவேன். மரத்தை பொறுத்து ஒரு கேனா அது 2 லிட்டர் கேன், 5 லிட்டர் கேன், 5 லிட்டர் கேனு சில 1.5 கேனும் வரும். தண்ணி அப்போ இதில் தண்ணி கலந்து தான் கொடுப்பீங்களா இல்லை அப்படியே ராவா? இது ராவா தான் சார் வரும். இது ரா தான். இது உங்களுக்கு இறக்கும் போதே அவ்வளோ அப்படியே வரும். தீப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது நான் 2 இரு இருத்துட்டேன். 17 சுண்ணாம்பு அதிகமாக வேண்டாம், சின்ன பிள்ளை குடிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு இருத்துரும். ஆனால் சுண்ணாம்போடு சாப்பிட்றது நல்லது. நல்லதா? எங்கே குடிச்சாலும் சரி அது நல்லா கலக்கி விட்டு சுண்ணாம்போடு அடிக்கும் உடம்புக்கு நல்லது. ஆனால் இது நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, நல்லா இருக்கு. நான் உங்களுக்கு கலக்காமே இவ்வளோ தூரம் இது பண்ணிட்டேன். கலக்கிட்டு குடிக்கிறது எவ்வளோ நல்லது உங்களுக்கு. சாப்பிடுங்க. 2 செம்ம குடிச்சிட்டேண்ணா. சும்மா சாப்பிடுங்க, நல்லது தான், ஒன்றும் செய்யாது. எனக்கு போதும் தோப்பை. நேற்று ஃபுல்லாக வந்து நம்ம இடத்த ஃபுல்லாக சுத்தம் பண்ணி மட்டமாக்கியிருக்கோம். இதுதான் நம்மளுடைய மட்டம் பண்ண வேலை. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் காடு ஃபுல்லாக மேடாக இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் லெவல் பண்ணி விட்டதுனால இன்றைக்கி வந்து வேலை ஸ்டார்ட் பண்ண ஆள் வந்துட்டாங்க. இன்றைக்கி காலில் ஆளுங்க அங்கே வந்து குழி தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க போல் நம்ம போய் கிட்ட போய் பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம ஃபுல்லாக அவங்கள்ட்ட எத்தனை அடி கல் வைக்கணும், எத்தனை அடி வைக்கணும். ஏன்னா பொதுவாக வந்து எல்லாருமே 8 அடியில் ஒரு கல் வைப்பாங்க. நம்மளது வந்து 10 அடியில் ஒரு கல் வைக்க போகிறோம். நம்மளது வந்து நாட்டட் ஃபென்சிங். ஃபஸ்ட்டு குழியெல்லாம் தோண்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கல் கொண்டுவீங்களோ? மத்தியானத்துக்கு மேலே வண்டி கொடுத்தீங்க, டக்கரை வர சொன்னீங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் போய் அந்த கல்லை ஃபுல்லாக இந்த போட்டிருக்க குழியெல்லாம் இறக்கி கல்லை நிமிச்சு விட்டு லைட்டாக ஃபென்சிங் வேலை ஒரு 3 நாளாக ஓடிட்டுருக்கு. கல் ஊன்ற வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ ஃபைனலாக இன்றைக்கி 3ஆவது நாள் வந்து கம்பி பலா கட்டுற வேலை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் உங்களுக்கு காட்டுறேன் என்ன கம்பி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அந்த வேலை நார்மலாக எல்லோரும் பார்த்தீங்கன்னா டைமண்ட் வேலி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், சீக்கிரம் துரு பிடிக்கும். அப்படிங்கிறதுனால
நம்ம ஒரு நாட்டட் ஃபென்சிங் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். இதுதான் நாட்டட் ஃபென்சிங்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே அந்த ஸ்கொயர் வந்து சின்னதாக இருக்கும், மேலே போக போக அந்த ஸ்கொயர் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும். நாட்டட் ஃபென்சிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானது கம்பேரிட்டிவ்லி டு செயின் ஃபென்சிங். டைமண்ட் ஃபென்சிங் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா நாட்டட் ஃபென்சிங் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ரிலையபிள், வேலையே ரொம்ப ஈஸியாக முடியும், செலவும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும் அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது பெரிய டிஃப்ரென்ஸ். ஆனால் இந்த குவாலிட்டி இப்போ டைமண்ட் ஃபென்சிங்லேருந்து 2-3 குவாலிட்டி வருது. ஆமாம், அதில் லோ குவாலிட்டி போட்டிங்கன்னா விலை அது கம்மியாகிடும். ஆனால் வந்து இது நம்ம போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா அது ஜிஎஸ்எம் ஜிஎஸ்எம் அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 years 15 years ஆச்சும் இருக்கும். இதோட நம்மளுடைய முதல் வீடியோ முடிவுக்கு வருது. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. பாய்.